காரியம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து தனி ஜெபத்தை தான் நீ பேசு ஆண்டவரை பாரப்படுத்துகிறார். தனி ஜெபத்துக்கு நமக்கு சரியான ரோல் மாடல் ஏசப்பா தான் இல்லையா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நான் எடுத்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன் இன்னைக்கு மட்டும் நம்ம விடணுமா? இன்னைக்கு நம்ம அதை வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். இயேசு ஜீவனுள்ள தேவன், ஆமென், தேவகுமாரன் இல்லையா, பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஏன் அவர் போய் ஜெபிக்கணும்? அவர் தனித்து போய் ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அநேக நேரங்களில் இரவெல்லாம் ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணுவார். பகலில் நடந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஊழியம் செய்வார். பாரத்தோடு இயேசு ஊழியம் செய்வார். ஆமென். அப்போ இரவெல்லாம் அவர் ஒலிவ மலையில் போய் அநேக முறை ஜெபிப்பார். சில நேரங்கள் அதிகாலை இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணுவார். இங்கே வாசிக்கிறோம், வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணுகிறார். தமக்குன்னு 12 சீடர்களை வைத்திருந்தாலும் சில நேரங்களில் அவருக்கு தனி ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூடி ஜெபிக்கலாம், சர்ச்சில் ஜெபிக்கலாம், கேர்சல் நடத்தலாம், சரியா? நீங்கள் கேர்சல் லீடராக இருக்கலாம், சர்ச்சில் நீங்கள் வாலண்டியராக இருக்கலாம், அல்லது கம்யூனியனுக்கு ஒரு உதவி செய்யலாம், அல்லது ஜெபக்குழுக்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், இல்லை? ஆனால் இது எல்லாவற்றை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு தனித்து போய் உட்கார்ந்து வேதத்தை திறந்து வைத்து கொண்டு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவருடைய நடத்துதலுக்காக, எதுக்காகப்பா என்னை தெரிந்து கொண்டீங்க, என்னை ஏன் அழைச்சிங்கப்பா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் ஜெபிப்பீர்களே என்றால், அல்லது உங்கள் தனிப்பட்ட தேவைகளை சொல்லி ஜெபிப்பீர்களே என்றால், நிச்சயம் அந்த ஜெபம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், அது ஒரு விதை. ஜெபம் என்பது விதை, அது முளைக்கும். பிரியமானவர்களே, முளைக்கும் மட்டுமல்ல, அது வளரும், கனி கொடுக்கும். சொந்து போயிடாதீங்க, சரியா? இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து தனி ஜெபத்தை பேச போகிற நேரத்தில், இந்த தனித்து ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு விசேஷித்த ஒரு ஜெபம் இருக்கிறது. தனி ஜெபத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு இல்லையா? நம்முடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு ஜெபம் இருக்குது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. இப்போ நான் உங்களோடு கூட பேச போகிற ஜெபம் என்ன ஜெபம்? மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஆமென். மன்றாட்டு ஆவி உடைய ஒரு ஜெபம். The spirit of intercession, intercessory prayer spirit. ஆமென். அப்போ இந்த மன்றாட்டு ஜெபம், இந்த மன்றாட்டு ஜெபத்துக்கு பைபிளில் சரியான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய தேவ மனிதர். ஆமென். நீங்கள் திருப்புங்க 18ஆம் அதிகாரம். அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 22. ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறார். Abraham stood, amen, before the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், சோதோம் என்ன அழிக்க தான்ப்பா போறேன், அதனுடைய பாவம் கொடியதாக இருக்கு. வாசித்து பாருங்க அந்த 18ஆம் அதிகாரத்தில் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 20ஆம் வசனத்தை பாருங்களேன். 20ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்களுக்கு செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆமாம், கூக்குரல், பயங்கரமான கூக்குரல்.
பயங்கரமான அசுத்தமான பாவங்கள் இந்த சோதோம் குமாராவில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறார். அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு வந்த உடனே வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புருஷர்கள் அவனை விட்டு போன போது பின்னும் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தை சொல்லிட்டார், நான் அழிக்கத்தான் போறேன்ப்பா. இந்த பாவம் கொஞ்சம் நெஞ்சம் பாவம் இல்லை, அருவருப்புகள், பயங்கரமான சோதோமின் அருவருப்புகள், கொமோராவின் அருவருப்புகள் என் மனதை வேதனைப்படுத்துகிறது, நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன போது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானை அழுப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று ஆண்டவரோடு கூட பேசுகிறான். இதுக்கு பேர் தான் மன்றாட்டு ஜெபம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பாவத்தின் கொடூரத்தினால தேவனுடைய கோபாக்கனைக்குள்ள தள்ளப்பட போகிற மக்களுக்காக, ஆண்டவரே, நீங்க இந்த முழு பட்டணத்தை பார்க்குறீங்க, முழு பட்டணத்தின் அருவருப்புகளை பார்க்குறீங்க. ஆனால் ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா, அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நீர் அழிக்காமல் இருப்பீரோப்பா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 26ஆம் வசனத்தை பாருங்கள். 26ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளோ பெரிய சிட்டியில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி நீ அந்த பட்டணத்துக்காக பரிந்து பேசுறல்ல, சரி, நீ சொல்ற மாதிரி அந்த பட்டணத்தில் ஒரு 50 பேர் ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, தெய்வ பயம் உடையவங்களா இருந்தா அந்த 50 பேரின் நிமித்தம் அந்த முழு ஸ்தலத்தை நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு பேர் தான் மன்றாட்டு ஜெபம். ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிறது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, அது வீட்டுக்காக ஜெபிக்கிற ஜெபம். உங்களுடைய பர்சனல் நீட்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கணும். வீட்டினுடைய பிள்ளைகள் திருமணம், எதிர்காலம், படிப்பு, சுகம், பலன், இதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். ஆனால் இவைகள்லாம் நமக்காக ஜெபிக்கிற ஜெபம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தனி ஜெபம் என்ன? தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவாக நின்று ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஜெபம்தான் தேவனுடைய இருதயத்தை அசைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மன்றாட்டு வீரர்கள் சபைக்கு தேவை. மன்றாடி திறப்பில் நிற்கிறவர்கள் சபைக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமாய் ஒரு ஆளுக்கு வராது, சாதாரணமாய் ஒரு விசுவாசிக்குள்ளே வராது. அப்படியா? அப்போ எப்போ வரும் இந்த மன்றாட்டு ஜெபம் அல்லது மன்றாட்டின் ஆவி? என்ன? அந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். உதாரணமாக சென்னை வாழ் மக்களோடு நான் பேசுகிறேன். ஏன்னா நானும் சென்னையில் ஒரு பகுதி ஆவடியில் இருக்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த சென்னை சிட்டியில் எவ்வளோ அருவருப்புகள் இருக்குது தெரியுமா? இரவு நேரங்களில் ஒவ்வொரு நட்சத்திர ஓட்டல்களில் பயங்கரமான அருவருப்பான காரியங்கள் நடக்குது. பயங்கரமான வேசித்தன விபச்சாரங்கள் நடக்கிறது. நடன அரங்குகள் இருக்குது. பெங்களூரில் போய் பார்த்தா அதை விட கேவலமான அளவுக்கு பயங்கரமான கிளப்பில் நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு சில இடங்களுக்கு பகுதிகளெலாம் போக இயலாது. சென்னையில் சில ரோட்லலாம் போக இயலாது. வேசித்தன விபச்சாரிகளும் விபச்சாரக்காரர்களும் விபச்சாரத்துக்காக வாலிபர்களை மக்களை இழுக்கிற ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். காரணம் என்ன? தேசத்தின் அருவருப்பு.
இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தால் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒருத்தன் விபச்சாரக்காரனாக இருந்தால் அந்த வீடை எவ்வளோ சங்கடப்படுது, சஞ்சலப்படுது. அப்போ இந்த பட்டணத்தில் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்களாமேப்பா. பாருங்க, சில ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம், சில விடுமுறை நாட்கள்லாம் அரசாங்கத்தில் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில், சோசியல் மீடியாவில் வரும், ஒரு நாளைக்கு இந்த விடுமுறை நாளில் மட்டும் பல கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாய் வருவாய் கிடைத்துள்ளது ஒரு நாளில், அதிகபட்சம் மதுரையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ குடிகாரர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணம், குடிகாரர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணம். ஒரு வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தால் அது ஒரு வீடாவா இருக்கும்? யோசித்து பாருங்க. அதனால தான் அடிக்கடி பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். டாஸ்மாக் கடையை மூடணும் நம்ம ஜெபிக்க வேண்டாம். டாஸ்மாக் கடையில் வருமானம் குறையட்டும் ஆண்டவரே ஜெபிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிகாரர்கள் குறைந்து விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் குடிகாரர்களை ரட்சிப்பார். குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பிட்டா அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த டாஸ்மாக் கடை பக்கம் போக மாட்டான். டாஸ்மாக் கடைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? வருவாய் இருக்காது. கடைசியில் அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கே அந்த சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கடைசியில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகிறது என்ற ஒரு தகவல் வரும். பாரத்தோடு நான் சொல்கிறேன், அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிங்க. நம்ம சிஎம்காக ஜெபிங்க. நல்ல ஒரு சிஎம் ஆண்டவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுக்காக தோத்துறோம். அதே நேரத்தில் டாஸ்மாக் கடைகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். எங்கேயும் போய் பெட்டிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஆட்கள் நாம் அல்ல. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஆட்கள். ஒரு குடிகாரன் குடிச்சு பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு தம்பி, அவன் ஊழியம் செய்கிறான். அவனுடைய அக்கா மாப்பிள்ளை குடிகாரன், ரட்சிக்கப்படாதவன். அடிக்கடி சண்டை அவங்க வீட்டில். ஒரு நாள் அவங்க அக்காவை அடின்னு அடித்து போட்டுட்டு இவனு இன்னும் அதிகமாக குடித்து மோட்டார் சைக்கிளை ரேஷ் டிரைவ் பண்ணி ஒரு லாரியில் மோதி கை காலெல்லாம் நொறுங்கி போய் கடைசியில் அவன் இறந்தே போனார். 3 பெண் பிள்ளைகள். யோசித்து பாருங்க. அரசாங்கமே யோசித்து பாருங்க. அதிகாரிகளே யோசித்து பாருங்க. 3 பெண் பிள்ளைகள். இளம் விதவையாய் மாறிவிட்டாள். குட்டி 3 பெண் பிள்ளைகள். யார் உத்தரவாதம் எடுப்பது? யோசித்து பாருங்க. அதனால இப்படி எத்தனை ஸ்டோரிஸ் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகளே, எப்போ பார்த்தாலும் நமக்காகவே நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வீட்டு பிரச்சனையே நம்ம பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்ப சண்டையே நமக்கு பெருசாக இருக்கு. நம்முடைய தேவையே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, சின்ன பையன்களாம் இன்னைக்கு கஞ்சா பிடிக்கிறானுங்களாம். அதனால தான் அரசாங்கம் தீவிரமாக முடிவெடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்களில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. இத்தனை அடி தூரத்துக்கு எந்த கஞ்சாவும் எந்த கடைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. போலீஸார் கண்காணிக்கிறாங்க. ஆனால் போலீஸார் கண்களில் மிளகா பொடியை தூவிட்டு நிறைய இடங்களில் பிசாசு கிரியை செய்கிற சில போலீஸார் வர்றதுக்கு வேலைக்கு வந்த இடத்துல கஞ்சா செடியை வளர்த்து அங்கே அடிக்கடி மாணவர்கள் போய் வருகிறதை கண்காணித்து கடைசியில் கஞ்சா வியாபாரம் அங்கே நடக்குது. ஐயா ஒன்று சொல்கிறேன், ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்குமா? டாஸ்மாக் கடை மூடுவானா? கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வருமா? ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமாம், நம்முடைய தொடர் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அசைக்கும். ஆண்டவர் தீர்மானம் எடுக்கும்போது ஆமென், ஒரு இரவு போதும் தேவன் சூழ்நிலையை மாற்றிடுவார். ஆமாம், எல்லா பக்கத்திலும் சில இடங்களில் ஜெபம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஜெபம் தான் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தும். அப்போ இப்படிப்பட்ட பாரம் ஒரு தேவ பிள்ளைக்கு உங்களுக்கு வந்தா உங்களை அறியாம கண்களில் கண்ணீர் வரும். இப்படி நான் பாரத்தோடு பேசும்போது உங்க உள்ளம் உடைகிறது அல்ல. எவ்வளவு ஸ்டோரிஸ். தினந்தோறும் டிவியை திருப்புங்க, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுங்க, இந்த தினசரி நாளிதழை படிக்கணும், நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். நீங்கள் சும்மா அந்த ராசி பலனை பார்க்குறதும் சாயந்தரமான உட்காந்து அந்த சீரியலை உட்காந்து பார்த்துட்டு
சும்மா கிளீசரினை போட்டு அழுதுட்டு கிடப்பான். நீங்களும் உட்காந்து அழுதுட்டு கிடக்காதீங்க. அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன், 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறேன், 300 தாலுகாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்தியாவை பொறுத்தவரை 50% மேற்பட்ட மக்கள் வாலிபர்களாக இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆண்டவரே 8 கோடி மக்களில் 6,25,00,000 ஆண்டவரே வாக்காளர்கள் இருக்கிறாங்கப்பா. அப்படின்னா எல்லாருமே வயதுக்கு வந்தவர்கள். அப்போ யோசித்து பாருங்க, எப்படி ஜெபிக்கணும், எப்படி போராடி ஜெபிக்கணும். சின்ன வயசுலேயே குடிகாரர்களாக மாறி போகிறாங்க, வேசிக்கள்ளர்களாக மாறி போகிறாங்க. சின்ன வயசுல வேசித்தன, விபச்சாரம், பள்ளிக்கூடத்திலேயே பிள்ளைகள் அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட உபத்திரவம் இருந்தால் நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்காகவும் திறப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிங்க. இங்கே வசனத்தில் என்ன வாசித்தோம்? 50 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவர் அழிப்பதில்லை என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அழிப்பீரப்பா. அதற்கு ஆண்டவர் சொல்றார், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அழிப்பதில்லை. இப்போ முதல்ல 50 இருந்தது, இப்போ அடுத்தது கெஞ்சுகிறார். மன்றாட்டி நாவி கிரியை செய்கிறது. ஆண்டவரை விட்டு போக அவருக்கு எக்காடா கெட்டு போட்டோம், எவ்வளோ சொன்னோம் கேட்கல, இப்போ எப்படியா போட்டோம் அழியட்டும். சில வீடுகள் அப்படி தானே, எப்படியா அழியட்டும், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. இனி அவன் சாகட்டும், செத்தா என்ன, எங்கே போனா என்ன, எங்கே வந்தா என்ன, அவன் வீட்டுக்கு எப்போ வரானா வந்துட்டு போகிறான் அப்படின்னு சில சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குகிறத நான் பார்க்குறேன். பாரத்தோடு சொல்கிறேன், மனசை விட்டுறாதீங்க. ஆமென். இங்கே பாருங்க, 45 நீதிமான்களை கண்டால் நான் அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது 29ஆம் வசனம், பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே கண்டால், அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, 40 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை. பாருங்க, ஆண்டவரும் பொறுமையா சொல்லி சொல்லி பார்க்கிறார். எப்பா நீ 40 பேர் இருந்து அழிக்க மாட்டியான்னு கேட்கிற, நிச்சயமா நான் அழிக்க மாட்டேன். அப்ப அங்க 40 நீதிமான்கள் கூட இல்லை. அடுத்த வசனத்துல பாருங்க, 30ஆம் வசனம், நான் இன்னும் ஒரு முறை பேசுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கோபம் வர வேண்டாம்ப்பா, ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறான் மக்களுக்காக. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் யாரு? 4 தலைமுறை கர்த்தரை அறிந்தவரா? இல்லையே. 75 வயசுல தாயா ஆண்டவர் அறிந்து கொண்டார். 75 வயதுல தான் ஆண்டவர் அவரை அறிந்து கொண்டார். ஆண்டவர் தேடி வந்தார். 100 வயதுல தான் ஈசாக்கை பெற்றுக்கொள்றார். அது வரைக்கும் விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு மனுஷன், அவங்களுடைய தகப்பன், அவங்களுடைய பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே தேவன் அற்றவர்கள் இல்லையா? அப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தேவனாகிய கர்த்தரை அறிந்தவர். அவருக்குள்ளே தேசத்தை குறித்த, தேசத்தின் மக்களை குறித்த ஒரு பாரம் இருக்குது. இன்னைக்கு சபைகளில் தேசத்துக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வார்த்தை, தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். இல்லை, ஆமென். ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். பெண்களுக்கு விரோதமாய் வன்கொடுமை பயங்கரமாய் இருக்கு. இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அசாமில் தலை தூக்கி ஆடு, தலை விரித்தாடுகிறது பிரியமானவர்களே. வட மாநிலங்களில் பயங்கரமா ஆமென் வேசித்தனம், விபச்சாரம், பிள்ளைகளை கொண்டு போய் 4-5 பேர் கெடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை கொலை பண்ணுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நடந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒருதலை காதல், அதுக்கு ஒத்து வராத பிள்ளைகளை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டது எத்தனை இடங்கள்ல பார்த்துருக்கீங்க. மறந்து போயிட்டோமா? மறக்க முடியுமா? ஆகவே பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, 40 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் 30 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த வசனத்துல பாருங்களேன், 31 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், இதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பதில்லை. எப்பா 20 பேருக்கு கேட்குறியா? 20 பேர் இருந்தா கட்டாயம் நான் அழிக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது 32ஆம் வசனத்துல, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஆண்டவர் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் அப்பா, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்று கேட்டதுக்கு, 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிப்பதில்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி
முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்துக்கு வந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? சோதோம் குமாரா ஆண்டவர் திடீரென்று வித்தோர் எனி இன்ஃபர்மேஷன் சொல்லாம கொள்ளாம தன் தேவ மனிதனுக்கு தெரியப்படுத்தாம ஆண்டவர் அழிப்பதில்லை, அழிக்கல. ஆண்டவரோடு போராடுகிறார். 50 தொடங்கினார், கடைசியில் 10 பேர் இருந்தா கத்தாவே 10 பேர் இருந்தா அப்படின்னு அவர் போராடுகிறார். அப்போ பார்த்தா 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் களி கூறும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்மை இரத்தத்தால் கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அதை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். நீங்களும் நானும் பரிசுத்தமா ஆமென் தேவனுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம் நிமித்தம் இந்த தேசம் பாதுகாக்கப்படும். நம் நிமித்தம் நம் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய பட்டணத்தை ஆசீர்வதிக்க கூடும். அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய மாமனாரை பார்த்து சொல்லுவாரு, லாபானை பார்த்தியப்பா, நான் 20 வருஷம் உழைச்சிட்டேன், இனி என் சுய தேசத்துக்கு போறேன்னு. அப்போ லாபான் சொல்வாரு, நீங்க போகாதீங்க, நீங்க வந்ததுனால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். உன் நிமித்தம் தான் யாக்கோபே, என் மருமகனே, உன்னாலதான் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னு சொல்றார். அப்போ லாபான் வீட்டுக்கு யாக்கோபு ஆசீர்வாதமாக இருந்தான். நீங்க இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அதே போல உங்கள் சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். சபைக்கு விரோதமாய் பிசாசு பல சதி மோச நாசங்களை, பிசாசு சபைக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை, மறைமுகமாக ஆமானின் ஆலோசனைகளை அவன் வகுத்து கொண்டு வருகிறான். ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமான் அவனுடைய மனைவி சிரேஷ் இல்லையா, அவங்க 50 முழம் அந்த பயங்கரமான ஒரு தூக்கு மேடையை செஞ்சாங்க, தூக்கு மரத்தை செஞ்சாங்க. யாருக்கு? மொர்தெகாய்க்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவ்வளோ தூக்கு மரம் செய்யப்பட்டது. கடைசியில் செய்யப்பட்ட மரம், அந்த மரத்தில் அவன் தூக்கிடப்பட்டான். ஆமென். இந்த நாட்களில் எதையும் கண்டு நீங்க அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. சத்துரு எழும்புவார்கள், சத்துரு எதிரிட்டு வருவார்கள். என்ன பைபிளில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து பாருங்க. 1ஆம் அதிகாரம் எரேமியா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பார்த்தீங்களா? யுத்தம் வராது என்று ஆண்டவர் சொல்லலை. ஜெபிக்கிற உனக்கு போராட்டம் வரும் தம்பி, ஜெபிக்கிற அம்மா உங்களுக்கு போராட்டம் வரும், நெருக்கம் வரும், நிந்தை அவமானம் வரும். ஆனால் உங்களை எந்த சக்தியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், சோர்ந்து போயிடாதீங்க, தடுமாறிடாதீங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒரு பாரம்பரிய ஜபமாகவே பண்ணிக்கிட்டு வரேன்ப்பா. ஒரு காலத்தில் ஜெபிக்க தெரியாது, அதுக்கப்புறம் என் தேவைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. நான் அப்படி ஜெபிச்சு என் தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு நான் கேட்குற இந்த மன்றாட்டின் ஆவி, இந்த மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம், திறப்பில் தேவனுக்கு முன்பாக நின்று ஜனங்கள் அழிந்து போகிற தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அழிந்து போகிற தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர், எனக்கு தெரியாது, அதை பற்றி அனுபவம் எனக்கு இல்லை, எனக்கு ஜெபத்தில் கண்ணீரும் வராது என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே என் மேலே ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. கண்ணீர் வடித்து கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வேதத்தை திரும்பி
ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறதுனால நான் அந்த வசனத்தை உங்களோடு கூட வாசிக்கணும்னு கர்த்தருடைய கிருபையினால நான் உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தை நான் முதல்ல எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், ஆமென், 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா 19:49. அவர் எருசலேம் நகரத்துக்கு அருகே வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அந்த வசனத்தை பாருங்க, இன்னொரு முறை அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த சிட்டிக்காக கண்ணீர் வடிக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனுக்காகவும் கண்ணீர் வடிப்பார். லாசர் மரித்த போது ஒரு மனிதனுக்காகவும் அவர் கண்ணீர் வடிப்பார், ஒரு பட்டணத்துக்காகவும் கண்ணீர் வடிப்பார். அப்ப பட்டணத்துக்காக அழுது ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு தேவை. பட்டணத்துக்காக திறப்பில் நிற்கிறவங்க இன்னைக்கு தேவை. பட்டணங்கள் பாதிக்கப்பட்டா கிராமங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். ஒரு பட்டணம் பாதிக்கப்பட்டா தேசமே பாதிக்கப்பட்டுரும். அப்போ ஆண்டவரிடத்துல போராடி நம்ம கேட்கணும், ஆண்டவர் இந்த பட்டணம், இயேசு பாருங்க பட்டணத்தை பார்த்தபோது கண்ணீர் விட்டு அழுது 42ஆம் வசனத்துல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குவார்கள். எருசலேமை பற்றிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உரைக்கிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு காலத்தை நான் வைத்தேன், நீ அறியாமல் போயிட்ட. ஒருவேளை மும்பையிலிருந்து கேட்டா, மும்பை வாழ் மக்களே, ஒருவேளை கல்கத்தாவில், பெங்களூர் சிட்டியில் அல்லது வேறு தேசத்திலுடைய பட்டணங்களில் இருந்தா, ஆண்டவர் ஏதோ ஒரு சிட்டியை பார்த்து இல்லை, சிட்டியை பார்த்து அழுதார் என்றால் அர்த்தம்னா எருசலேமின் நகர மக்களை பார்த்து அழுகிறார், மக்களுக்காக அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் அது உனக்கு நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. இப்பொழுதோ அவர் சொல்றாரு, அறியாமல் போயிட்ட, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட போறாங்க. அப்ப இந்த நாட்கள்ல பட்டணத்துல சமாதானம் இருக்கணும். வேசித்தனம், விபச்சாரம், கிரைமு, கொலை, குற்றங்கள் இருக்கக்கூடாது. எழுப்புதல் ஒரு பட்டணத்துல வந்துட்டா முதல் அடையாளம் என்ன தெரியுமா? கிரைம் அங்க இருக்காது, குற்றங்கள் குறைஞ்சிடும். போலீஸாரே சொல்லுவாங்க, ஆமாம் 22 விட 23 நிறைய குற்றங்கள் குறைஞ்சி போச்சு, எங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிற உளவுத்துறைக்கு வேலையே இல்லாமல் போயிட்டு எல்லாம் டிசிப்ளின்டாக இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம நாட்டில் கேட்கணுமே பிரியமானவர்களே. அப்படி நடந்திருக்கிறது. கடந்த கால எழுப்புதல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் கர்த்தருடைய வேல்ஸில் அப்படி நடந்திருக்கிறது. ஆமை, கிரைம் அங்கே இல்லை. ஒரு நடன அரங்குகள் எல்லாம் மூடிட்டாங்களாம், எல்லாரும் கதறி அழுது ஒப்பு கொடுத்தாங்களாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் ஏன் இந்தியாவை கர்த்தர் ரட்சிக்க முடியாது? ஏன் இந்தியாவுக்காக ஒரு அப்போஸ்தலரை அனுப்பின தேவனுக்கு இந்தியாவை குறித்து பாரம் இல்லையா? இருக்கிறது. அந்த பாரத்தை தான் ஆண்டவர் பகிர்ந்து கொள்றாரு. நான், என் சபை, என் ஊழியம், நான் என் ஊழியம் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, எங்கள் குடும்பம், இப்படி நான் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தால், கர்த்தருடைய தேவ மனிதர்களே, என் சபை, என் குடும்பம், என் ஊழியம், என் விசுவாசி அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால், நான், என் குடும்பம், என் அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, என் அண்ணன் பிள்ளைங்க, இப்படின்னு நீங்கள் இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேசம் என்னுடைய பட்டணம், என் தேசம் என்னுடைய பட்டணம், என்னுடைய மக்கள். இந்தியாவை போல ஒரு பயபக்தி உள்ள ஒரு நாடு உலகத்தில் பார்க்க முடியாது. பக்தி உள்ள தேசங்கள் சில தேசங்கள் தான். இந்த புத்த மதத்தை தழுவுகிறவர்கள்
சீனாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜப்பான்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி சில தேசங்களில் தான் பயபக்தி, தெய்வ பயம் உள்ள நாடுகள் என்று ஒரு 5 அல்லது 6 நாடுகள் தான் சொல்றாங்க. அதுல நம்பர் 1 நாடு இந்தியா. தெய்வ பயம் உள்ள ஒரு தேசம். ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இருக்கிறார், அவங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உடைய ஒரு மக்களுடைய தேசம் நம்முடைய தேசம்தான். ஆனா எந்த ஆண்டவர் சிலுவையில மரித்தார், எந்த ஆண்டவர் உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தினார், எந்த ஆண்டவர் இரத்தத்தால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பணுமே. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பிரியமானவர்களே. அப்போ அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக 50 நீதிமான்கள் ஆரம்பித்தவர் கடைசி ஆண்டவர்கிட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அன்றைக்கு அவர் ஜெபிக்கும் போது கடைசி ஆண்டவர்கிட்ட நின்று கேட்டபோது 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டானே. அப்போ அந்த சோதம் குமாரா பட்டணத்துல 10 பேர் கூட நீதிமான்கள் இல்லை. அப்போ இன்னைக்கு எத்தனை சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சென்னை பட்டணத்தில் மாத்திரம் 4500க்கு மேற்பட்ட சபைகள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக 50 லட்சத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு நம்ம தேசத்துக்காக எந்த 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 ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அரியணையில் இருந்தால் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். யாரா இருக்கட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ஆமேன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாருக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரணும். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு ஜெபம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரியமானவர்களே? பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என்ன கேட்க போறீங்கன்னா, இன்னைக்கு வேற எதுவும் கேட்காதீங்க. இப்படி பட்டணங்களுக்காக, நாடுகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக, சினிமா துறைக்காக, ஆண்டவரே தொழில் அதிபர்களுக்காக, ஆண்டவரே எல்லா எம்பி எம்எல்ஏஸ்க்காக, ஆண்டவரே அரசாங்கத்தில் இருக்கிற மூத்த அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆமாண்டவர், தினந்தோறும் வேலை இல்லைன்னு தற்கொலை பண்றவங்க, குடும்ப சண்டையில தற்கொலை பண்றவங்க, ஆண்டவரே காதல் தோல்வியில தற்கொலை பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா. நீர் எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை தாரும், எங்களுக்கு அந்த ஒரு மன்றாட்டின் ஆவியை தாரும், எனக்கு அந்த ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், மனதுருகி ஜெபிக்கிற ஆவியை தாரும். நீர் ஜனங்களை கண்டபோது, ஐயோ இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மேய்த்து கண்காணிக்க தண்ணீர் அண்டைக்கு நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் இல்லையே என்று ஆண்டவர் அழுதீர் அல்லவா? இப்பொழுது நாங்கள் எங்கள் தேசத்துக்காக கண்ணீர் வடித்து, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் சபைகள் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டுட்டு, சாபத்தை விட்டுட்டு, அயோக்கிய தனத்தை விட்டுட்டு, ஆண்டவரே கள்ள காரியங்களை விட்டுட்டு உம்மை தேடணும் என்ற ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்பீங்களா? பாரத்தை தாரும் என்று கேட்பீங்களா? மனதார கேட்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மன்றாட்டின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே நான் மனதுருகி நிற்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவர், என் ஸ்கூலில் வாலிப பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க சொல்லுங்க, என் ஸ்கூலில் படிக்கிற சக மாணவர்களுடைய அப்பா அம்மாவுக்காக, என் கிளாஸ்மேட்டுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் கிளாஸில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் பிரின்ஸ்பாலுக்காக, எங்கள் ஆசிரியர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுங்க. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, உங்களுடைய காலேஜ் மேட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. கல்லூரியில் படிக்கிற 10,000 பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நிறுத்துங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலையில் உள்ள மக்களுக்காக ஜெபிங்க. இயேசுவே, இந்த பாரம் எனக்கு வரட்டும். எப்போ பார்த்தாலும் நான் என்ன ஆசீர்வதியும் தான் சொல்லுவேன், என் பிள்ளை ஆசீர்வதியும் தான் என்று சொல்லுவேன். ஆனால் எங்கள் தெருவை ஆசீர்வதிக்கணும்னு நான் சொன்னது கிடையாது. எங்கள் சிட்டியை, எங்கள் கிராமத்தை, எங்கள் ஊராட்சி, எங்கள் நகராட்சி, எங்கள் பேரூராட்சியை, எங்களுடைய குக்கிராமத்தை ரட்சிங்க நான் சொன்னது கிடையாது ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு அந்த பாரத்தை எனக்கு தரீங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிப்பேன்.
இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி கேட்கிறாங்களோ அவர்கள் மேல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இனி அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வரட்டும். இருதயம் உடைந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஜெப வீரர்களை எழுப்புங்க. ஆமென். பட்டணங்கள் அழிகிறது ஐயா, பட்டணங்கள் அழிகிறது ஐயா. சமீபத்தில் துருக்கி பட்டணங்கள் அழிந்தது, சிரியா அழிந்தது, லட்சோப லட்சம் மக்கள் தெருவில் நிற்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, இலங்கையில பஞ்சத்துல மக்கள் அடிபட்டு நிறைய பேர் வேலை இழந்து நிற்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, நிறைய பேர் இந்தியாவிலும் அமெரிக்கா போன நாடுகளில் வேலை இழப்பு அதிகமாக இருக்கிறது ஐயா. உலகளாவிய பொருளாதாரம் அந்த நிலைமை ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாய் தலை தூக்கி கொண்டு இருக்கிறது ஐயா. ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பில நிற்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த மன்றாட்டின் ஆவி எங்கள் மேல இறங்கட்டும். இந்த மன்றாட்டின் ஆவி, கிருபையின் ஆவி இறங்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையோ எங்க மேல நீங்க ஊற்றணும். நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடிகளின் மேலும் தாவீதின் குடிகளின் மேலும் மன்றாட்டின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே அப்பா. உடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. உடைந்து போன சபைகள், சோர்ந்து போன சபைகள், சோர்ந்து போன ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மன்றாட்டின் ஆவிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தரணும்னு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறீர். ஹல்லேலூயா, ஆம் என்று நீர் ஆமோதிக்கிறீர், கிருபை செய்கிறீர். எத்தனை ஆயிரங்கள் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தாங்களோ அத்தனை பேருக்குள்ளும் திடீர்னு நடு இரவில எழுப்புங்க, அதிகாலையில எழுப்புங்க, மத்தியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு நினைவுபடுத்துங்க, பாரப்படுத்துங்கப்பா. அப்பா, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களை ரட்சிங்கப்பா. வியாதியோடு, கேன்சரோடு போராடி கொண்டிருக்கிறவங்களை ரட்சிங்கப்பா. நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஒவ்வொரு நாள் இந்த நாட்களில் தனி ஜெபத்தை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். நீங்க தான் பேச வைக்கிறீங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருடைய ஜெப நேரங்கள் மாறட்டும். ஜெபிக்கிற அந்த பேட்டர்ன், அந்த ஜெபிக்கிற விதம், அந்த ஜெப மாடலை மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஜெபத்தை ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு செவி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஜெப ஆவி விலையேற பெற்றது. ஆமென். இனி பாருங்க, உங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. திடீர்னு கண்களில் கண்ணீர் வந்துடும். மக்களை பார்க்கும்போது கண்ணீர் வரும். பயந்துராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் அதில் கொடுக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவி. அப்படியே தனித்து போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிங்க. அப்படியே உங்க ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இனி அடுத்தடுத்த நாள் ஆண்டவர் என்ன சொல்வார் நமக்கு தெரியாது. அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒரு எழுப்புதலை நோக்கி பயணித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாகாது. என்னோடு சேர்ந்து பிரயாசப்படுகிற பெற்றோர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, இயேசுவை அறியாத ஜனங்களே, இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகளே, என் உடன் ஊழியர்களே, நம்முடைய பிரயாசம் விருதாவாகாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.